கஞ்சாவிற்கு இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, சவுக்கு சங்கருக்கும் அவர்களுடைய மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஏன் அந்த கோரிக்கை இதுவரைக்கும் அவருடைய சார்ந்த வழக்கறிஞர் ஏன் வைக்கவில்லை நீதித்துறையிலே? சவுக்கு சங்கர் போன்ற தவறான நபர்களை பார்க்கின்ற போது மக்கள் முகம் சுளிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலாக அவர் சொத்து சேர்த்ததாக சமீப காலத்திலே சொல்லுகிறார்கள். அரசுக்கு சவுக்கு சங்கர் ஒரு பொருட்டல்ல. காரணம், சவுக்கு சங்கர் இணையத்திலே பேசி விடுவதனால் அங்க 1 கோடி வாக்குகள் அவர் யாருக்கு ஆதரவா பேசுகிறாரோ பதிவாகி விடுமா? அல்லது 1 கோடி வாக்கு திமுக வாக்கை இவரால் பிரிக்க முடியுமா? பாலியல் வன்புணர்வோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ மேலது கீழ்த்தலை கொண்டு விட்டார் என்று பல கதைகள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நேசிக்கூடிய அனைவரும் அந்த மாணவி கண்ணீர் சிந்து கொண்டிருந்தார், அதை மறுக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கின்ற போது இவர் மட்டும் அந்த கல்லூரிக்கு அந்த பள்ளிக்கூடத்து முதலாளிக்கு ஆதரவு பேசினாரா இல்லையா? அப்ப மக்கள் இவர் ஏற்பார்களா? கிட்டத்தட்ட ஒரு 15-20 வழக்கில் அந்த பட்டியலில் இருக்கிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு குண்டாஸ் போடவங்க என்ன செய்வார்கள்? என்ன அவருக்கு என்ன கும்பாசனம் நடத்துவார்கள்? சாலை அணிவித்து. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவர் ஒரு மேடை பேச்சாளர். சவுக்கு சங்கர் எதன் வாயிலாக இருக்கிறார்? பத்திரிகைகள் தன்னை பொருளாதார புலி, புலனாய்வு புலி சொல்லுகிறாரா? சரி, அப்போது ஒரு பத்திரிகையாளர் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு மேடை பேச்சாளர் பேசக்கூடிய வேலை ஒப்பிட்டு பேசுவது சரியா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி சிவா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும், சந்தோஷம். சவுக்கு சங்கர் பிரபல ஊடகவியலாளர் அவர்கள் நேற்றைய தினம் குண்டர் சட்டத்துல நமது அரசு அவரை கைது செஞ்சிருக்கு. பல எதிர்ப்புகளும் வந்த வண்ணமா இருக்கு, சிலர் ஆதரிக்கவும் செய்யறாங்க. குறிப்பா எதிர்கட்சிகள் இதுல திமுக அரசு பழிவாங்கும் நோக்கத்துல இவரை கைது செஞ்சிருக்காங்க. குண்டர் சட்டத்தை போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. உரிய வழக்குகள் போடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இவருக்கு போடப்பட்டிருக்க குண்டர் சட்டம் சரிதானா? எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கர் அவர்களுக்கு போடப்பட்ட அந்த குண்டர் தடுப்பு சட்டம் என்பது சரியான வழக்காகத்தான் நாம் பார்க்க வேண்டும். காரணம், ஏற்கனவே நீதித்துறையை, நீதி அரசர்களை பணி செய்யக்கூடிய அந்த பெண்களை இழிவாக அல்லது ஆபாசமா பேசிய காரணத்தினால்தான் நீதிமன்றம் மூலமாக சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போது தமிழகத்தில் வெயிலிலும் மயிலிலும் புயலிலும் பணி செய்து இந்த மக்களுக்காக மிகப்பெரிய தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழக பெண் காவலர்களை எந்த அளவிற்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ, ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற அந்த போர்வையிலே அவ்வளவு அந்த பெண் காவலரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். அப்போது அதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கஞ்சா பற்றி பேசுகிறார்கள். கஞ்சா அவருடைய காரில் எப்படி இருக்கும், அல்லது கஞ்சா ஒரு 20 கிராம் 6 கிலோ வாங்குவதற்கு இங்கிருந்து போவாரா, ஒரு 50 ரூபாய் செலவு செய்து கொண்டு என்று பல கதைகளை சொல்லுகிறார். அப்போது சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞர் கைகளை கட்டி அடித்திருக்கிறார்கள், கண்களை கட்டி அடித்திருக்கிறார்கள், மருத்துவ உதவி வேண்டும் என்று இதுவெல்லாம் முறையிடுகிறார். ஆனால் கஞ்சா வைத்திருந்ததாக, கஞ்சா பிடிப்பதாக காவல்துறை சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த பழக்கம் இல்லை, கஞ்சாவுக்கு அவர்கள் சம்பந்தம் இல்லை, பரிசோதனை செய்ய தயாரா என்று ஏன் மருத்துவ அறிக்கை வேண்டும் என்று கேட்கவில்லை? நன்றாக நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நான் சொல்லுகிறேன். அப்பொழுது அவருக்கு அந்த கஞ்சா பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, தொடர்ந்து அந்த கஞ்சாவிற்கு அவர் அந்த அடிக்டில இருக்கிறார். அதை வைத்துதான் அந்த காரில் இருந்த கஞ்சா பறிமுதல் செய்கிறார். எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில அரசியல் விமர்சகர் இவருக்கு குண்டர் சட்டம் போடணுங்கிறதுக்காகத்தான் இப்படியான ஒரு விவகாரத்தை இவர் மீது சுமத்திருக்காங்க. கஞ்சா உடன் பழகினவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கிடையாது. இவங்க அரசு வேணும்ட்டே திட்டமிட்டே இந்த மாதிரி சவுக்கு சங்கரை முடக்கணுங்கிறத பண்றாங்க. 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே அங்கே நீதி அரசை சந்தித்து இல்லை அடித்து விட்டார்கள், மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைக்கிறார்கள். அது அந்த கஞ்சா வழக்குல கைது செய்த பிறகு வைக்கக்கூடிய கோரிக்கை. முதல் அந்த கஞ்சா வழக்கு தான். அப்போது அதுவே பொய் என்று சொன்னால் ஏன்
அதை பரிசு இவருக்கு எந்த பழக்கமும் இல்லை, கஞ்சாவிற்கு இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, சவுக்கு சங்கருக்கும் அவர்களுடைய மருத்துவ பரிசு செய்ய வேண்டும் என்று ஏன் அந்த கோரிக்கை இதுவரைக்கும் அவருடைய சார்ந்த வழக்கறிஞர் ஏன் வைக்கவில்லை நீதித்துறையிலே? இது ஒரு நியாயமான கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க தான் சொல்லணும். அப்போது அவருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கர் கஞ்சாவிற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டால் நீதிமன்றம் குட்டு வைத்து விடும். ஏனென்றால் ரத்தத்தில் பரிசோதனை செய்யலாம், அதற்கு பிறகு சிறுநீரகத்திலே பரிசோதனை செய்யலாம். சிறுநீரகம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரைக்கும் கூட இருக்கும். ரத்தம் என்பது ஒரு வாரத்திலே அதற்கான தடயம் இல்லாமல் சென்றுவிடும். ஆனால் இதையெல்லாம் முத்தாய்ப்பாக தலைமுடியில் அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முடியை வைத்து பரிசோதனை செய்தால் 3 மாத காலத்திற்கு மேலாக என்ன பயன்படுத்தினான்னு கண்டுபிடித்து விடலாம். எதற்காக அந்த சோதனைக்கு அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்? ஏன் அவருடைய வழக்கறிஞர் இவர் தியாகி, நல்லவர், உத்தமர், புத்தர், இயேசு, காந்தி, இவர் தூய்மையான கருத்துக்கு சொந்தக்காரர் சவுக்கு சங்கர் அவர்கள். குறிப்பாக அவர் பத்திரிகை துறையில நேர்மையாக மட்டுமே இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் நான் சொல்வது போல் நீதி அரசரிடம் சென்று இவர் மீது பொய்யாக இந்த கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், கஞ்சாவிற்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, பரிசோதனை செய்ய ஓட்டுநரிடம் இருந்தெல்லாம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படிலாம் கூட செய்திகள் கஞ்சா என்பது தனி என்ன சந்தேகம் எழுப்புறாங்க அப்படின்னா, ஓட்டுநர் உட்கொண்டார் அப்படின்னா அவர் எப்படி வாகனத்தை சரியா அவர் இயக்குவாரு, இல்ல கஞ்சா அடிப்படை புரிதல் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. பேசுவது என்ன வேண்டாலும் பேசலாம், ஏன் குடித்தால போதை ஏறுகிறது, குடித்தவன வாகனம் ஓட்டி சரியான முறையில பயணம் செய்யவில்லையா? எத்தனையோ பேர் ஆங்காங்கே விபத்தில் நடந்தாலும் கூட குடித்து விட்டு முழுவதுமாக வீடு திரும்பி வரக்கூடிய ஓட்டுநர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களே, இதை நான் மறுக்க முடியுமா? எக்ஸம்ஷன் கேஸ் சார். அப்படியல்ல, இதுவும் போதை அதுவும் போதை தானே. ஆகவே அந்த குடிபோதை விட மது அப்படிப்பட்டவரை வச்சிருப்பாரா சவுக்கு சங்கர்? போதைக்கு அடிமையான ஒரு வாகன ஓட்டுநரை நீ என்னோட டிரைவரா இருப்பான்னு சொல்லி அனைவரும் உரிய கொட்டில உரிய அந்த போதைக்கு அடிமையாகி விட்டால் அனைவரும் அவரு போதையில இருக்காரு அப்படின்னு சொன்னா கூட ஓகே சார். அவர் டிரைவரும் அவர் இத்தனை கிலோ வச்சிருக்காரு, பயணம் செய்பவர் கூடுதலாக பயன்படுத்தலாம், ஓட்டுநர் குறைவாக பயன்படுத்தலாம். இதுதான் வித்தியாசம், வேறொன்றும் இல்லை. ஆகவே ஒரு பத்திரிகை துறை என்பது ஒட்டுமொத்த மக்களும் தலைவணங்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை மக்கள் நம்பக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். ஆனால் இப்போது பத்திரிகை துறை என்று சொன்னால் இது போன்று தவறான சவுக்கு சங்கர் போன்ற தவறான நபர்களை பார்க்கின்ற போது மக்கள் முகம் சுளிக்கிறார்கள். இவருக்கு வேண்டப்பட்ட நபர்களை உயர்த்தி பிடிப்பதும், இவர் பணத்திற்காக ஒரு நபரை தாழ்மைப்படுத்தி பேசுவதும், கொச்சைப்படுத்தி பேசுவதும், இழிவுபடுத்தி பேசுவதும், இதெல்லாம் பணத்திற்காக. கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலாக அவர் சொத்து சேர்த்ததாக சமீப காலத்திலே சொல்லுகிறார்கள். தரவுல அரசு சார்பை எடுத்து வைத்திருப்பதாக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதை நீதிமன்றத்தில் கொடுக்கின்ற போது வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அலிகேஷன் வைக்க கூடாதுல்ல. அப்படி அல்ல, தகுந்த ஆதாரத்தோடு எனக்கும் சொல்லியதன் அடிப்படையில் சொல்லுகிறேன். எனக்கு முன்பாக முக்கியவர் பேசி இருக்கிறார்கள், இதை நான் மட்டும் இதை பேசவில்லை. இதை டி நகரில் 3.5 கோடிக்கு பங்களா வாங்கியிருப்பதாக சொல்லுகிறார்கள். மதுரவாயில பங்களா இருந்தால் பார் வசதி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதெல்லாம் வீடியோவாக வந்திருப்பதாக. இதெல்லாம் நீங்க மக்கள் மத்தியில ஊடகத்துல இருந்து நீங்க பதிவிடுறீங்க இந்த கருத்தை. அப்ப முறையான ஆதாரம் நீங்க சமர்ப்பிக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நீங்க ஆதாரம் யார் கேட்கட்டும், நான் அந்த நானே கேட்கிறேன் ஆதாரத்தை. இப்ப நீங்க சொல்றீங்க 60 கோடி வரைக்கும் அவர் சம்பாதிச்சிட்டாரு, சொத்துக்கள் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க போற போக்குல ஒரு விஷயம் சொல்றீங்க. அதுக்குண்டான உரிய நான் உங்களை கேட்கிறேன். கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபாய் அவர் நடத்தக்கூடிய அந்த இணையதளத்திற்கு, சவுக்கு இணையதளத்தில் செலவாகுவதாக அவரிடம் ஏற்கனவே அந்த உதவியாளர் ஒரு நபர் சொல்லுகிறார். சரி, அப்போது 15 லட்சம் ரூபாய்க்கு அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சவுக்கு இணையதளத்திலே வருமானம் வருமா? அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அதே போல அவருடைய யூடியூப்ல இருந்து வருமானம் வராதா? அதாவது யூடியூப்ல இருந்தா எத்தனை கோடி வரும், எத்தனை லட்சம் வரும்? அது என்ன லட்சக்கணக்கில் போதுல வியூஸ், மில்லியன் கணக்கில் சென்றாலும் கூட 15 லட்சம் ரூபாய் வருவது குறைவுதான ஒரு இணையதளத்திற்கு. அது என்ன பெரிய அளவிலே சேட்டலைட் சேனலா? அதற்கே அவ்வளவு வராது யூடியூப் சேனல்ல. ஆகவே இதுவெல்லாம் ஏதோ நான் பொத்தாபத சொல்லலை, காவல்துறை தெல்ல தெளிவாக அவருடைய முழு விவரத்தையும் அலசி ஆராய்ந்து ஆதாரத்தை கையில் வைத்திருப்பதாக நம்பகத்தகமான இன்னைக்கு கூட சொல்லுகிறது. வீடியோ காட்சி ஒண்ணு வெளிவந்துச்சு. சவுக்கு சங்கர் அவர்கள் சிறைக்கு முன்னதாக காவல்துறை அவர்களை அழைத்து சொல்லும் பொழுது என்னை தாக்கியவர் செந்தில்குமார் அவர்கள் தான், கோவை சிறையிலும் என்னை கொல்லதான் இது பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க,
அப்படின்ற மாதிரி பகிரங்கமா ஊடக மத்தியில அவர் சொல்லிட்டு போறாரு. நம்ம அதே ஊடகத்துல அவர் பேசக்கூடிய பழைய காணொலி சென்று போய் பாருங்கள், அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறார். நான் நியாயத்தின் வரையா உயர் அதிகாரி செந்தில்குமார் அவர் அதுவெல்லாம் போய் அதுவெல்லாம் வைக்கப்படுது. அதாவது இதே கடலூர்ல அவர் கடந்த முறை நீதிபதி அவர்கள் இந்த ஆடலி பெண்களோட இந்த தொடர்பு படுத்தி அவதூறாக பேசியதாக நீதிபதிகள் சிறைப்படுத்தினார்கள். அப்போது கூட அந்த கடலூர் சிறையினுடைய உயரதிகாரி என்பவர் செந்தில்குமார் அவர்கள் தான். மீண்டும் அவர் எங்க அதிகாரியா இருக்காரோ அதே சிறையில் என்ன அடைக்கிறாங்க. அப்போ இது உள்நோக்கத்தோடு பண்றாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இதுவெல்லாம் பொத்தாம் பொதுவாக விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அல்லது சட்டத்தை அறியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள். அதாவது அவர் முதல் பிடிப்பட்டது எங்கே? தேனி மாவட்டம். சரியா? தேனி மாவட்டத்துக்கு மத்திய சிறை எங்கே வரும்? கோயம்புத்தூர் தான் வரும். அப்போது தேனி மாவட்டத்துக்கு மத்திய சிறை எங்க இருக்கிறதோ முதல்ல அங்கதானே அடிப்பார்கள். இல்ல சார், இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை காரில கடத்தி போய் கொண்டு தேனியில வைத்து கைது செய்தார்கள் காவல்துறை. கோவை சைபர் கிரைம் தானே அந்த வழக்கை பதிவு செய்து இப்ப அதுல இருந்தே இப்ப முதல்ல பிரச்சனையை கிளப்புறாங்க. சென்னை சைபர் கிரைம் இவர் மீது வழக்கு போட்டுக்கலாமே, சென்னையில இத்தனை காலம் அவர் இருந்தாரு, அப்பெல்லாம் என் கைது செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அவர் தலைமுறை ஆகிவிட்டார், அவ்வளவுதான். சரி, கோவைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தேனி பகுதியில நீ எதற்காக சென்றீர்கள்? அங்கே எதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டலிலே தங்கு விடுதியில தங்கியதாக முதலில் சொல்லுகிறார்கள். எதற்காக? இப்படி போக வேண்டியது விஷயங்களா இருக்கும். தமிழ்நாட்டை விட்டு எங்கேயாவது அப்போது எந்த இடத்துல இருக்கிற அதை வைத்துதானே அந்த சிறையில தள்ளுவார்கள். அது உன்னுடைய தவறு தானே. நான் கேட்கிறேன், இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் ஏதோ புனிதர், நல்லவர், வல்லவர் இத்தனை கேள்வி கேட்கக்கூடும். உங்களை பார்த்து கேட்கிறேன். செந்தில்குமார் அவர்கள் மீதும் இன்னொரு அலிகேஷன் வைக்கப்படுது. கடந்த 2018 நினைக்கிறேன். அப்போது சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள் சிறை சென்ற பொழுதும் இதே செந்தில்குமார் அவர்கள் கொடுமைப்படுத்தியதாக அவரும் அலிகேஷன் வைக்கிறார். ஐயா, சட்டத்தை யார் மீறினாலும் அது தவறுதான். அவரை கேள்வி என்ன சொல்லக்கூடிய திட்டமிட்டே இந்த அதிகாரி அரசுக்கு சவுக்கு சங்கர் ஒரு பொருட்டல்ல. காரணம், சவுக்கு சங்கர் இணையத்திலே பேசி விடுவதனால் அங்க 1 கோடி வாக்குகள் அவர் யாருக்கு ஆதரவா பேசுகிறாரோ பதிவாகி விடுமா? அல்லது 1 கோடி வாக்கள் திமுக வாக்கை இவரால் பிரிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு தனி மனிதன் ஒரு காணொலி மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் 1,50,00,000 வாக்குகள் பெற்று விடலாம், அல்லது 1,50,00,000 வாக்களை ஒரு கட்சிக்கு மைனஸாக ஆக்கி விடலாம் என்று சொன்னால் அனைவரும் 10 பேர் பத்திரிகையாளர் போதுமே, 10 இணையதளம் போதுமே. யாரும் வாக்களிக்க செல்ல வேண்டாம், யாரும் வாக்கு கேட்க செல்ல வேண்டாம், யாரும் வீதியிலே சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டாம். இந்த 10 பேரை முடிவுகளை எடுத்து விடுவார்கள். சரியா? ஆகவே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுக பிரிந்து அந்த திமுக கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலே அசுவரத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய வகையில இருந்த போது அந்த கட்சியை நிலைநாட்டியவர் ஐயா கலைஞர் அவர்கள். ஐயா வைகோ அவர்களை பிரிந்து அந்த கட்சியினுடைய அடிமட்டத்தை அசைத்து பார்க்கக்கூடிய வகையில இருக்கிற போது அப்போதான் கட்சியை நிலைநாட்டியது திமுக தலைமை. அப்ப அதன் வாயிலாக வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் வெற்றி பயணத்தில் இருக்கக்கூடிய ஐயா தமிழக முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் இந்த வெறும் சவுக்கு சங்கர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி ஐயா தலைவர், திமுக தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தளபதி அவர்கள். இவர் ஒரு வெறும் இணையத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னால் ஏற்படியதா? அப்போது அங்கே வாக்களிக்கூடிய மக்கள் என்ன மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா இருக்காரு, இன்ஃபுளுசரா இருக்காரு, அவர் ஒரு ஐயா அப்படியல்ல, மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் என்று சொன்னால் எந்த பொதுவான மக்களும் மனிதநேயத்தை நேசிக்கூடிய மக்களும் யாரும் அல்ல. அதிமுக சார்ந்தவர்கள் அவர் அதிமுக ஆதரவாக பேசுகிறார், திமுக எதிர்க்கிறார் என்பதற்காக அவர் அந்த அஜெண்டாவோட அவர்கள் தான் ஆதரவு கொடுக்கிறார்கள். பொதுஜன மக்கள், குறிப்பா ஐயா வர பொதுஜன மக்கள் இதே கன்னியாகுமரி கலவரத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த மக்களும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க போது இதே இந்த கேடுகட்ட சவுக்கு சங்கர் அந்த பள்ளிக்கூட முதலாளிக்கு ஆதரவு பேசினாரா இல்லையா? அப்போது மக்கள் இதை ஏற்பார்களா? ஒரு வயதுக்கு வந்த ஒரு மாணவி பாவம், குடும்பத்தார் கதறி கொண்டிருக்கிறார்கள், அந்த மாணவி செத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள், பாலியல் வன்புணர்வோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ மேலும் கீழ்த்தலை கொண்டு விட்டார் என்று பல கதைகள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நேசிக்கூடிய அனைவரும் அந்த மாணவி கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார், அதை மறுக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கின்ற போது இவர் மட்டும் அந்த கல்லூரிக்கு அந்த பள்ளிக்கூடத்து முதலாளிக்கு ஆதரவு பேசினாரா இல்லையா? அப்ப மக்கள் இவர் ஏற்பார்களா? காரி துப்பாரு அதெல்லாம் மறுக்க இல்ல. அவர் எளியவன் பக்கத்துல நிக்கல. அதெல்லாம் இது பத்திரிகையாளனுடைய வேலையா?
ஒரு ஊடகங்களுடைய வேலையை அது வெக்கமாக தெரியும் இல்லையா? இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் அழுது கொண்டிருக்கிறது, அவரை செத்து மடிந்து கொண்டு ஒரு பெத்த தாய் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார். தனது மகளை பறிகொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு மாணவ பருவத்திலே ஒரு எகத்தாளம் கேட்டு அதை எப்படி பேசினீர்கள்? இல்ல குறிப்பா இப்ப இந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க இல்லையா, எந்த விவகாரத்துக்காக போட்டிருப்பாங்க இவர் மீது குண்டாஸ்? இல்ல, ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கிறது. இப்போது கூடுதலாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்கில் இப்போது மட்டுமே இருக்கிறது. நான் மட்டுமே சென்னை டிஜிபி அலுவலகத்திலும் சென்னை கமிஷனர் அலுவலகத்திலும் 3 முறை புகார் கொடுத்து பத்திரிகை சந்தித்திருக்கிறேன். அந்த வழக்கும் பதிவு செய்ததாக தகவல் சொல்லுகிறது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வழக்கில் அந்த பட்டியலில் இருக்கிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு குண்டாஸ் போடவங்களை என்ன செய்வார்கள்? என்ன அவருக்கு என்ன கும்பாசம் நடத்துவார்கள்? சாலை அணிவித்து இல்ல இப்போ மக்களுக்கு பேசிய கருத்துக்கள் என்ன நியாயம் இருக்கு? இப்ப குறிப்பா பாரதிய ஜனதா எதிர்கட்சிகள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப இவர் தான் பெண்களை இழிவு செஞ்சுட்டாரா? எதிர்கட்சிகள் எல்லாம் கேக்குறாங்க, இவர் பெண்களுக்கு இழிவு செஞ்சுட்டாங்கிறதுக்காக குண்டாஸ் போடுறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, பலரும் திமுகவினரே எவ்வளவு பெண்களை தரக்குறைவா பேசியிருக்காங்க. அப்ப அவர்கள் மீதெல்லாம் இதுதான் எதிர்கட்சியினுடைய ஐயா அப்படின்னு சொல்லி ஐயா இதுதான் எதிர்கட்சியினுடைய வன்மம். அதாவது அவர் பேசினார், அவரை கைது செய்ய, இவரு பேச ஏன் கைது? எவன் பேச்செல்லாம் தவறுதானே, அது இவர் மீது நடவடிக்கை எடுத்த வரவேற்கத்தக்கது. அதே போன்ற மற்றவர்கள் இது போல பேசியிருந்தா அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கோரிக்கை வைப்பது வேறு, அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது வேறு, காவல்துறையுடைய முறையீடு என்பது வேறு. அவர் பேசினா கைது செய்வது, இவர் மட்டும் பேசினா கைது செய்வது இது சரி என்று சொல்ல வருகிறார். இதே எதிர்கட்சி பாரபட்சம் ஓரபட்சம் எல்லாம் வேண்டாம் சார். எதிர்கட்சியில பாஜக அதிமுக பார்த்து கேட்கிறேன், பெண்களுக்கான கட்சி என்று சொல்லக்கூடிய அவர்களை பார்த்து கேட்கிறேன். இந்த பெண் காவலரை கொச்சைப்படுத்தி பேசி இருக்கிறார்களே, இது சரியா? அப்ப வரவேற்கிறதா இது இந்த முகாந்திரம் முடிந்து விடும். வரவேற்பு செய்கிறார்களே இந்த எதிர்கட்சி தலைவர்கள் எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துகிறார்களோ, எங்கெல்லாம் செல்கிறார்களோ விழாவுக்கு, நிகழ்ச்சிக்கு, அதே பெண் காவலர்கள் சாலை ஓரங்களில் வெயிலில மழையில எப்படி நிற்கிறார்கள்? இவர்கள் நன்றாக பாதுகாப்பாக உயிரோடு திரும்ப வர வேண்டும், பாதுகாப்பு கொடுக்கத்தானே. அப்ப அந்த பெண்மணிகளுக்கு காவல்துறை பணி செய்யக்கூடிய பெண் காவலர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல் தான் எதிர்கட்சியிலும் இருக்க வேண்டும். ஆனா அவர் பேசினார், அங்கே கைது இல்லை, இவர் பேசினார். இப்ப திமுகவுல எப்படி சொல்றாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாங்க, அவர் தொடர்ச்சியா ஒரு 2-3 ஆண்டுகளா அவரோட மேடை பேச்சுக்களை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அநாகரிகமான பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்கள், மத்திய நிதி அமைச்சரையே ரொம்ப கேவலமா அதுக்கெல்லாம் நம்ம உரிய வழக்கு போட்டு நம்ம தண்டிச்சோமா பாருங்க. ஆளுநர் அவர்கள் விவகாரத்துல தானே அவர் சிக்கிறாரு. ஐயா, இவங்க எதிர்கட்சிகள் 1000 பேசிக் கொள்ளலாம். சிவாஜி கிருஷ்ணராவ் என்பவர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர், அவர் ஒரு மேடை பேச்சாளர். சவுக்கு சங்கர் எதன் வாயிலாக இருக்கிறார்? பத்திரிகைகள் தன்னை பொருளாதார புலி, புலனாய்வு புலி சொல்லுகிறாரா? சரி, அப்போது ஒரு பத்திரிகையாளர் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு மேடை பேச்சாளர் பேசக்கூடிய வேலை ஒப்பிட்டு பேசுவது சரியா? அப்ப கண்ணா பின்னான்னு பேசலாமா? ஐயா, நான் கேட்பது யார் கேட்கறது? ஐயா, யார் பேசலாம் தவறுதான், பாருங்க, யார் பேசினா தவறுதான். ஆனால் இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய சமுதாயமே திரும்பி இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்மை கருத்துல சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் பேசுவதும், ஒரு மேடை பேச்சால வைத்து பிழப்பா பேச 2 ஒப்பிட்டு பேசுவது எப்படி இருந்தாலும் கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இதே அரசு 2 முறை சிறையில் தள்ளி இருக்கிறதா இல்லையா? அப்ப எங்க நடவடிக்கை? பிறகு கட்சியில சேர்த்துக்கிட்டீங்களே இந்த மாதிரி ஒருவர் தவறாக பேசியிருக்கிறார், சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார், சிறைக்கு அனுப்பியிருக்கார், வழக்கு பதிவு செய்திருக்கு காவல்துறை. அதே வைத்து பிழைப்புக்காக நான் இனிமேல் இதுவரை பேச மாட்டேன்னு மன்னிப்பு கொடுத்து விட்டா சேர்த்துக்கொள்ள, அது நீதிமன்றமே வரவேற்கிறது. எத்தனையோ பேர் தெரியாமல பேசியிருக்கிறார்கள். நான் எதற்கு தெரியாம பேசுறேன்னு சொல்லி நம்ம போற போகல சொல்லிடக்கூடாது சார். ஐயா, வருட கணக்குல அவர் தொடர்ச்சியா தெரிந்தே பேசியதாக, தெரிந்தே பேசியிருப்பதா உங்கள் கருத்துக்கு வருகிறேன். ஆனா தெரிந்து பேசியதை மன்னிப்பு கேட்டு விட்டால் தனது தவறை திருத்திக் கொள்வதாக தான் அர்த்தம். அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். திமுக தலைமை கடிதம் கொடுத்து கட்சியில சேர்ந்து இருக்கிறார். லீலாவதி படுகொலை செஞ்சவங்களே நம்ம நன்னடத்தின் அடிப்படையில 7 வருஷத்துலயே நம்ம விடுதலை. ஐயா, இல்ல 7 வருடம் 10 வருடம் இதுவெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த அரசியல் சட்டம் ஏன் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு பொருந்த மாட்டேங்குதா? நீங்கள் சொல்லக்கூடிய லீலாவதி வழக்கு என்பது சராசரியான கொலை வழக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய கோவை குண்டுவெடிப்பு வழக்கு என்பது அதில் எக்ஸ்போஸ் பாம் பிளாஸ்டோட சேர்த்து இருக்கிறது. ஆகவே அந்த செக்ஷனை பார்த்து விட்டால் 302 தான் விட முடியும். செக்ஷனை பார்க்காமல் விட்டால் அவர்கள் வருவார்கள். அதில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளையும்
குடும்பத்தோடு கடைசி காலத்திலே அவர்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 10 பேருக்கு மேலாக சமூகத்துல பதட்டம் வந்துடும். அப்படி அல்ல, ஏற்கனவே இஸ்லாமிய சிறைவாசியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பவர்களை 10க்கும் மேற்பட்டவர்களை 2 மாதங்களுக்கு முன்பாக இதே தமிழ்நாடு அரசு வெளியிட்டுதான் இல்லையா அவர்களை விடுதலை செய்திருக்கிறதா இல்லையா? அதை செய்தவர்கள் இதையும் செய்வார்கள். ஐயா வரங்கய்யா, இதே 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்து கொண்டு ஈழத்தை பத்தி பேசினார்கள், எழுவர் விடுதலை பத்தி பேசினார்கள். அந்த விடுதலை எங்கே சாத்தியமானது? திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வரலாற்று நிகழ்வாக சாத்தியானது. எழுவர் விடுதலையில அதிமுக ரோலே இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயா, போர் என்றால் உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து அதுக்கு முன்னெடுத்தது எல்லாமே வழக்கு தொடுக்கிறது யாருன்னா தொடுக்கலாங்க. நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்றார்களா? நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்களா? அதுதான் நான் சொல்லுகிறேன். ஆகவே திமுக அரசு வெற்றி பெற்றது, எழுவர் விடுதலை சாத்தியமானது. 20 வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமிய உறவுகளை 2 மாதங்களுக்கு முன்பாக விடுதலை செய்திருக்கிறது. நீங்கள் சொல்லுவது போன்ற கோவை குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளையும் கடைசி காலத்தை அவர்கள் குடும்பத்தோடு கழிப்பதற்காக நிச்சயமாக திமுக அரசு விடுதலை செய்யும். ஆனால் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் என்ற போரில் பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவில்லை. இதுதான் உண்மை. உங்களோட ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கூ செய்திகளுடன்.